யோ, யாரு முறைக்கிறது? வர்றவங்கள வழி மறிச்சு நிக்க வச்சுட்டு முறைக்கிறது நீ. என்ன பார்த்து முறைக்கிறேன்னு சொல்றியா? நான் முறைச்சேன்னா வேற மாதிரி இருக்கும், பாக்குறியா? யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ யாரு? இவன் யாருன்னு தெரியுமா? மீசக்கார குடும்பத்துல பிறந்தவன். யோ, உன் மனசுல என்னைய நினைச்சிட்டு இருக்க? என்னைய நினைச்சிட்டு இருக்க? நாங்கெல்லாம் யாரு தெரியும்ல? மறந்துட்டியா? என் வீட்டுக்கார் முன்னாடி வந்து கை கட்டிக்கிட்டு கை நீட்டி லஞ்சம் வாங்கினியே, அத மறந்துட்டியா? இப்ப என்னடானா எங்க வீட்டு பிள்ளைய பார்த்து வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுறியா? என்னைய நினைச்சிட்டு இருக்க நீ? வருமா, தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. அவங்கிட்ட சிலதெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக வேண்டியது இருக்கு. என்னது? என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போற? துர்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அடிபட்டுட்டான்னு கதை விட்டுட்டு இங்க வந்த இப்போ அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? என்ன அரெஸ்ட் பண்ணிடுவியா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவ? சொல்லு, என்ன ரீசன் இருக்கு உன்கிட்ட? என்னது? என்ன ரீசனா? ஏய், ஒரு போலீஸ்காரன் நினைச்சா 1000 ரீசன் சொல்லலாம். நாங்க நினைச்சா எத்தனை கேஸ் வேணாலும் உன் மேல போட முடியும். பொய் கேஸ் இல்ல, உண்மையான கேஸ். என்னது? உண்மையான கேஸா? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சொல்லு. என் புள்ள மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எப்படி கேஸ் போடுவ? சொல்லு. வருமா, ஏற்கனவே நீயும் கம்பி எண்ணி இருக்க, மறந்துடாத. என்னது? கம்பி என்ன வச்சிடுவியா நீ? கூப்பிடி அந்த துர்காவை, நானும் அவளான்னு பாத்துடுறேன். அன்னைக்கு ஏமாந்தேன், என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி உள்ள போட்டா. ஆனா மறுபடியும் அவ எப்ப என்கிட்ட தனியா மாட்டுவான்னு தான் பாத்துட்டு இருக்கேன். வருவா இல்ல? வரட்டும். இல்ல ஒருவேளை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ வீட்டுக்கு போயிடுவாளா? பாக்கலாம். சொல்லியா? கேட்டுட்டு இருக்கல்ல, சொல்லு. சித்தி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆளுகிட்ட நான் பேசுறேன். யோ, என்னமோ என் மேல உண்மையான கேஸ போடுற மாதிரி சொல்றியே. யாரு என் மேல உண்மையா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சொல்லியா? சொல்லு. வழக்கமா என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் தானே கொடுப்பீங்க. உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ற. யார் இது? சொல்லு. யோ, இங்க சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அங்க சொல்றேன். போது நிறுத்தியா? என்னவோ அண்ணா ஒன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. இத பாரு, நீ அண்ணல இருந்தே என் புள்ள மேல ஒரு கண்ணாவே இருக்க. எனக்கும் தெரியும். சொல்லியா? ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னியே, அது ஆம்பளையா பொம்பளையா? இங்கேயே சொல்லு. சொல்லியா? சொல்லு. கேட்டுட்டு இருக்கல. என்னம்மா, என்ன கை நீட்டி பேசுற? இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரன். என்ன பேசினாலும் நிதானமா பேசு, புரிஞ்சுதா? இவனை விசாரிக்கணும், அதுக்காக கூட்டிட்டு போறேன். நீ குறுக்க நின்னு தடுத்தான்னு வச்சுக்க, உன் மேலேயே கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவோம். ஞாபகம் வச்சுக்க. ஏய், வாடா. யோ, என்னையா? என்ன அளவுக்கு மீறி போற? என் புருஷனுக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு தெரியாது. இரியா, ஒரு நிமிஷம் இரு. என் புருஷனுக்கு போன் பண்றேன். இங்க பாருமா, போன் பண்ணுமா, பண்ணு. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உன் வீட்டுக்காரனை பத்தியும் தெரியும், உன் குடும்பத்தை பத்தியும் தெரியும். என்னையா தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்னா, கொலகார குடும்பம் தெரியும். தெரியும்ல. எங்க பெரிய மாமா சொந்த தங்கச்சி புருஷனையே வெட்டிட்டு ஜெயில இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தான் மகளை காதலிச்ச பையனோட அப்பனை கைய வெட்டினவர் தான் ஏன் புருஷன். அருவாளை தூக்குனாங்கன்னு வச்சுக்க, வெட்டாம விட மாட்டாங்க, ரத்தத்தை பார்க்காமலும் விட மாட்டாங்க. மீசக்கார குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க என் மகன் அருவாளை தூக்குனான்னா அவ்வளவுதான் நீ. ஓஹோ, தூக்கிடுவானா? தூக்கட்டும், பார்க்கலாம். ஏய், அருவாளை தூக்கிடுவேடா. யோ, எதுக்கே தேவலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றல. ஓ,
போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வா. என் மகன் தான் சொல்றான்ல, போயா போ. யாரோ உங்ககிட்ட உண்மையா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, நீ தானே சொன்ன. போ, போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வா. நானே என் மகனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறேன். போயா போ. உண்மையான கம்ப்ளைண்டா? உண்மையான கம்ப்ளைண்ட். வாடா போலாம். போங்க போங்க, வருவேன். அரெஸ்ட் வாரண்டோட வருவேன்டா. அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. அப்ப வந்து உன்னை தூக்குறேன். ராஜதுரை, வண்டி எடு. போடா மவனே போ. வருவேன்டா, வருவேன். உன் மேல பக்காவா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அரெஸ்ட் வாரண்டோட வரேன்டா. ஓ ஹலோ ஹலோ, நான் சுந்தரவாதியர் பேசுறேன்டா. என்ன சுந்தர வாத்தியார் பேசுறேன்னு நக்கலா பேசுறீங்க? வாதியார்னு சொல்லாம வேற எப்பரா சொல்ற? எம்எல்ஏ சூரவள்ளியோட வீட்டோட மாப்பிள்ள வெட்டி வெள்ளிங்கிரியோட அப்பம் பேசுறேன்னு சொல்றியா? இதோ பாருங்க, இன்னைக்கு என்ன உங்க பக்கத்து வீட்டு ரிட்டையர்டு தாசில்தார் தாமோதரம் உங்களுக்கு கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? ஏய், ஒழுங்கா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்டா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையிலே நீங்க எனக்கு அப்பாவா இல்ல ஸ்கூல் வாத்தியாரா? என்னமோ ஸ்கூல் பையனை மிரட்டுற மாதிரி நான் கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லு. மிரட்டுறீங்க. சரி சரி, என்னதான் உங்க கேள்வி? கேளுங்க. ஆமா, மதுமிதான யாரையாவது உனக்கு தெரியுமா? மதுமிதாவா? என்னடா அமைதியாயிட்ட? சொல்லுடா, மதுமிதான யாரையாவது உனக்கு தெரியுமா? தாய் வீடு தாய் வீடு ஏய் வெள்ளிங்கிரி,
என்னடா அமைதியாயிட்ட? சொல்லுடா. மதுமிதான்னு யாரையாவது உனக்கு தெரியுமா? என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா இந்த பொண்ணு தெரியுமான்னு? எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. ஆமா, ரேணுகுண்டா ரேணுகாங்கிற ஒரு பொண்ணை மட்டும் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இங்க பாருங்கப்பா, எரியுத எண்ணெயில நெருப்பை ஊத்தாதீங்க. டேய், அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலைடா. வாதியார் பிள்ளை மக்கு மாதிரி பேசாத. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாதேன்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு, அதை விடுங்க. இப்ப அதுவா முக்கியம்? ஆமா, மதுமிதான்னு யாராவது ஒரு பொண்ணை உனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களே, நான் கேக்குறேன், மதுமிதான்னு உங்களுக்கு யாராவது பொண்ணை தெரியுமா? ஆஹா, நம்மளையே போட்டு வாங்குறானே இந்த ராஸ்கோலு. நான் உன் அப்பன்டா, பார்த்துக்கிறேன். நம்மளை கோத்து விட பார்க்குறானே. முதல்ல போனை கட் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. பெருசு கட் பண்ணிடுச்சு. இந்த ஆளு நம்ம வாயை புடுங்கி ஏதோ ஒரு உண்மையை வர வைக்க நினைக்கிறான். ராஜதுரை, அக்கா கூப்பிட்டு இருக்காங்க. நீ என்ன எங்க நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் சித்தி, அந்த இன்ஸ்பெக்டர் மொட்டை தலைய உண்மையா ஒரு கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றானே, அதை நினைச்சுதான் சித்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதை நினைச்சு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சித்தி, எப்பவுமே பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றேன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் டைரக்டா சொல்லுவான். அந்த மொட்டை தலைய இப்ப என்னடானா ஒரு உண்மையான கேஸ்ல என்னை தைரியமா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றான்னா, இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் சித்தி. ஆமாண்டா ராஜதுரை, ஏற்கனவே மணல் கேஸ்ல எம்எல்ஏ மருமகனை அரெஸ்ட் பண்ண முடியாத அந்த போலீஸ்கார கடைசியில போலீஸ்காரங்களே மண்டி அடிச்சு உடைச்சாங்கன்னு பொய் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி பொய் கேஸே போடுற வழக்கமா இருக்கிற இவங்க இப்ப உண்மையான கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்களே, எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க? சித்தி, கல்யாணத்துக்குன்னு 8 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது ஏதாவது ஒரு சிக்கல் என்னை மாட்ட வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பொம்பளை கேஸ்ல என்ன கைது பண்ணணும்னு அந்த துர்கா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ராஜதுரை, என்னடா சொல்ற? பொம்பளை கேஸ்லயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜதுரை, ராஜதுரை, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது வந்து சித்தி, தாய் வீடு தாய் வீடு
ராஜதுரை, ராஜதுரை, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது வந்து சித்தி, ராஜதுரை, என்ன நடந்தது? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இத பாரு, நீயே மனசுல போட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. சித்தி சொல்றேன் சித்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. எம்எல்ஏ சூரவள்ளி அத்தை கிட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அவங்கள சந்திச்சு நானும் அந்த பொண்ணும் நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை அவங்க கிட்ட காட்டி எனக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, ஒரு பொண்ணும் நீயும் நெருக்கமா இருக்கிற போட்டோவா? என்ன ராஜதுரை சொல்ற? சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் அதே பொண்ணு சந்தோஷ் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு அதே பொண்ணு நானும் அவளும் ஒன்னா இருக்கிற மாதிரி பல போட்டோக்களை காமிச்சு நானும் அவளும் ஒன்னா காலேஜில் படிச்சதாவும் அவ என்னால தான் கர்ப்பமானானும் அது மட்டும் இல்லை சித்தி, அவ என்னால கர்ப்பமாய் கருவை கலைச்சதாவும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏதேதோ பொய்யெல்லாம் வேற சொல்லி வச்சிருக்கா. டேய், என்னடா சொல்ற? ஐயோ, என்னதாண்டா நீ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. ஏண்டா கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து காதலிச்சேன், அவரால நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா பிரச்சனை பெருசாயிடுமேடா. ஐயோ சித்தி, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி தான் நானே போய் சித்தப்பா கிட்ட சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அவளே மறுபடியும் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் நானும் அவளும் நெருக்கமா இருக்க போட்டோவெல்லாம் அவருக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஐயோ, உன் சித்தப்பா அதை பார்த்திருந்தா உன்னை வெட்டி பொலி போட்டுருவாரே. சித்தி, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கடைசியில் அவருக்கு நான் புரிய வச்சுட்டேன். அவரும் இப்போ சமாதானம் ஆயிட்டாரு. அது போலியான போட்டோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி. இருந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற. இத பாரு, ஒரு பொண்ணு சொன்னா எதை வேணும்னாலும் இந்த உலகம் நம்பும். பொண்ணு போய் கோர்ட் படியேறி போயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னாலும் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கடா. 1000 மாதர் சங்கம் வந்து அவ முன்னால நிக்குண்டா. சித்தி, அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னடாண்ணா, அந்த மொட்டைத்தலை இன்ஸ்பெக்டரு உண்மையான கேஸில் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னான் இல்லையா? அதுல இருந்து தான் சித்தி எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம் சித்தி, இதெல்லாம் அந்த டிஎஸ்பி துர்காவோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் சித்தி. சித்தி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க சாதாரண விஷயத்தையே ரொம்ப பெருசாக எடுத்துக்குவாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா தேவையில்லாமல் அப்செட் ஆவாங்க. நான் உங்ககிட்டயே சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏதோ என் சூழ்நிலை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் சித்தி, இதை பற்றி நீங்களும் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சித்தி, அந்த டூப்ளிகேட் பொண்ணை கண்டுபிடிச்சி அவ வாயாலேயே உண்மையை வரவழைக்கிறேன். அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ராஜதுரை, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குடா. இந்த நேரத்துல போய் ஒரு பொண்ணு பிரச்சனை பண்றான்னா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்லடா, உன் தங்கச்சி கயல்விழி வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையா நடந்துக்க. சித்தி, நான் சித்தப்பா கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். அவரும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ராஜதுரை, போலீஸ் உன்னை தேடுறதுக்கு முன்னால நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்.
சரிங்க சித்தி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. ம் சரி வா. ச்சே, அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ம்